ஹரிஷ் குட்டா லைட்டை பாருங்கள், வெட்டி வெட்டி வைக்குது. என்னன்னு தெரில, கரண்ட்டு போயிட்டு வந்துட்டுருக்குங்க. வை மக்கா, இது மாவு மக்கா, அப்படி வை. எப்பா இவன் அநியாயத்தில் நான் அதனால தாங்க உருட்டாமல் வச்சுருக்கேன். உருட்டி வேக வைக்கலான்னு பார்த்தா, நான் வச்சுட்டேன்னா ரெடியாக வச்சுட்டா வேக வைக்கலான்னு பார்த்தா இவன் பச்சை மாவு எடுத்து வாயிலி போட்டுருவாருன்னு பயந்து போய் தான் உருட்டாமல் இருக்கேன். கொழுக்கட்டைங்க அன்றைக்கி எங்கள் வீட்டில் கொழுக்கட்டை தான். வந்துட்டான்னு பார்க்கலாம். ஏம்மா இன்னும் கொஞ்சம் வேகணுங்க. வெந்தவொடனே ஹரிக்குட்டி சாப்பிட வேண்டியதான். அபி மட்டும் மாவு தனியாக எடுத்து வச்சு அவள் ஏதோ அதில் ஸ்வீட் பண்ண போகிறாங்களே யூடியூப்பில் பார்த்து. ஏதோ டஃபுக்கா ஏதோ என்ன பேர சொன்னால் எனக்கு அது வாயில் வரல. கேட்டால் திருப்பி கேட்டால் சொல்ல மாட்டேன்றான். ஓ அவள் என்ன பேரன்னு சொல்ல மாட்டேன்றான். சரி ஏதாவது செஞ்சு சாப்பிடுன்னு சொன்னேன். கடைசியில் நம்ம கொழுக்கட்டை தான் சாப்பிடுவான்னு நினைக்கேன். அது என்ன லட்சணத்தில் வரப்போகுதுன்னு தெரில. நீ இங்கே வாடி, நம்ம சாப்பிட்லாம். வா இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வா. அக்காவா செய்யட்டும், நீ இங்கே ஏம்மா நில்லு தாயே, தள்ளி போங்க. நாங்கள் சாப்பிட்ற ஒதுங்குறோம், இடத்த காலி பண்ணுறோம். என்னம்மாக்கா நெடி தங்கம்.